திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு தேவாரம். திருமறைக்காடு. கோளறு திருப்பதிகம். அருளியவர் திருஞான சம்பந்தர். பதிக வரலாறு. கூன்பாண்டியனின் வெப்பு நோயை திருநீற்று பதிகம் பாடி திருஞான சம்பந்தர் குணப்படுத்தினார். அதனை அறிந்த பரசமய கோளரியார் திருக்கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வணங்கி விடைபெற்று திருக்கோபுர வாசலில் எழுந்தருளும்போது ஆண்டு வந்த சொல்வேந்தரை சந்தித்து இச்செய்தியை அவருக்கு சொல்லி அருளினார். அவர் பிள்ளையாரை நோக்கி, பிள்ளாய், அமனர் கொடுந்தொழிலில் வல்லர், தேவரீர் திருமேனியால் எளியர் அன்றியும் உமக்கு நாள்களும் கோள்களும் வலியில ஆதலின் ஆங்கு எழுந்த அருள யான் இசையேன் என்று தடுத்தருளினார். அதனை கேட்ட பிள்ளையார், அப்பரே, பாண்டி நாட்டை அடைந்து நவை நெறி நீக்கி திருநீற்று நெறியினை வளர்த்தன்றி வேறொன்றும் செய்யேன், இஃது ஆணை. திருவருள் நெறியில் செல்லும் சிவனடியார்களை நாள்களும் கோள்களும் ஒன்றும் செய்யா நல்லனவும் ஆகும், இறைவன் திருவடி துணையும் உண்டு என்று இத்திருப்பதிகத்தை பாடி அப்பமூர்த்தியினிடம் விடைபெற்று பாண்டி நாட்டுக்கு எழுந்தருளினார். திருச்சிற்றம்பலம். இரண்டாம் திருமுறை 85வது பதிகம். பண் பியந்தை காந்தாரம். ராகம் நவரோஸ். அருள்மிகு இறைவி திரிபுர சுந்தரி உடனுரை கைலாசநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி போற்றி. வேயுறு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொழில் கொள்ளாலை விளை செந்நெல் துன்னி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானுறு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வரானை நமதே தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வரானை நமதே. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி போற்றி.